ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஒரு வேத வசனம் பார்ப்போம். அது 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் முழுமையாக நான் வாசிக்கிறேன். இந்த வசனங்கள் யாருக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், குடும்ப தலைவிகளுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்திரீயானவள் எப்படி இருக்க வேண்டும், அவளுக்கு எந்த மாதிரியான பொறுப்பு இந்த சமுதாயத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெளிவுபடுத்துகிற ஒரு வேதவசனமாய் இருக்கிறது. பவுலடிகளார் ஆவியினாலே நிரப்பப்பட்டு இந்த வசனங்களை எழுதியிருக்கிறார். ஏதோ இந்த வசனங்களை நாம் படித்தோம், கடந்து போனோம் என்று இல்லாமல் இதை மனதிலே நிறுத்திக் கொள்ளவும், பெண்களும் ஆண்களும் இந்த சமுதாயத்தில் எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு அறிவுரையாக இதை நாம் எடுத்துக்கொள்வோம். நாம் தொடர்ந்து படிக்கிறேன். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்ல ஒழுக்கத்தோடும் கலகம் இல்லாமலும் அமைதல் உள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. இதற்காகவே நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிற போதகனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். நான் பொய் சொல்லாமல் கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன். இந்த 8வது வசனத்திலிருந்து நீங்கள் ரொம்ப ஆழமாய் சிந்திக்கிற ஒரு வசனங்களாய் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கம் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது விலையேறப்பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரங்களினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்களுக்கென்று சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளிலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுள்ளவராயிருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவுள். உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை. அவள் அமைதலாய் இருக்க வேண்டும். எண்ணத்தில் எனில், முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள். அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பேச்சினால் ரட்சிக்கப்படுவாள். ஆமேன். இந்த வசனங்களை நான் படிக்கும் பொழுது இதிலிருந்து நான் என்ன தெரிந்து கொண்டேன் என்று சொன்னால், நாம் எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுகிற, மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு பிள்ளைகளாய் நாம் வளர வேண்டும், வாழ வேண்டும். ஏனென்றால் நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாய் இருக்கிறோம். கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்று அவரை முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் எல்லா நிலையிலும் நம் கைகளை உயர்த்தி யாரிடமும் தர்க்கம் பண்ணாமல், யாரிடமும் சண்டை போடாமல், யாரையும் குறைத்து மதிப்பிடாமல், எல்லா நிலையிலும் கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளை அது எந்த இடம் என்று பார்க்காமல் கைகளை உயர்த்தி, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், எல்லா நிலையிலும் என்னை உயர்த்திருக்கிறீர், படுக்கையில பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர், அங்கேயும் எனக்கு உதவி செய்கிறீர், எல்லா நிலையிலும் எனக்கு உதவி செய்கிறீர் என்று உன் கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். யார்? பவுல். ஒருத்தர் விருப்பத்தின்படி செய்வது என்பது ஒரு கர்ட்டசி என்று சொல்வார்கள். ஆனால் எப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களோ, அவரை சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு அதை ருசி பார்க்கிறீர்களோ, அந்த உணர்வும் அந்த அன்பும் அவர் மேல் இருக்கிற அந்த
அந்த பற்றும் உங்களை இப்படியாய் நன்றியோடு பேச உங்கள் இருதயம் துடிக்கும். இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இது மற்றவர்கள் சொல்லி சொல்லி செய்வது அல்ல, மாறாக நாம் நம்மையே அவருக்காக ஒப்பு கொடுக்கிற ஒரு நிலைப்பாடு தான். எல்லா நிலையிலும் எல்லா இடத்திலேயும் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ண வேண்டும். அதுக்கு முன்பாக இங்கே பாருங்கள், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். எல்லா நிலையிலும் அவர்கள் நமக்கு செய்தாலும் செய்யாவிட்டாலும், அவர்கள் நமக்கு உதவி செய்தாலும் செய்யாவிட்டாலும், நாம் மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிறவர்களாக ஜெபம் பண்ணுவவர்களாக இருக்க வேண்டும். ஒருவர் நன்றாக இருக்கிறார், அவர் நல்லா வளர்ந்து கொண்டிருக்கிறார், அவர்களுக்கு நல்ல ஒரு பதவி கிடைத்திருக்கிறார், என் சகோதரன், என் உறவினர், எனக்கு தெரிந்தவர் இப்பொழுது நல்ல நிலையிலே இருக்கிறார் என்று நாம் ஒருவேளை அவர்களுக்காக நாம் ஜெபம் செய்தோமானால் கர்த்தர் பிரியப்படுகிறவராக இருக்கிறார். மாறாக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஓ, அவன் அப்படி வந்து விட்டானா என்று மனசுல ஒரு பொறாமை, ஒரு போட்டி இதெல்லாம் இருக்கிறது என்றால் இது கண்டிப்பாக கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கிற சிந்தையாக இருக்காது. மாறாக இது பிசாசின் சிந்தனை என்று நமக்கு நாமே தெரிந்து கொள்ள முடியும். எல்லா பக்தியோடும் நல்ல ஒழுக்கத்தோடும் கலகம் இல்லாமலும் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் நாம் அப்படியே ஜெபம் செய்ய வேண்டும். ஏங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வந்து விட்டாலே கலகம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. நல் ஒழுக்கம் வந்துவிடும். நாம் கிறிஸ்தவன் என்ற போர்வையை போர்த்தி கொண்டு கலகம் பண்ணுகிறவர்களாகவும் மற்றவர்களை எதிர்த்து பேசுகிறவர்களாகவும் மற்றவர்களுக்கு தீமையை விளைவிக்கிறவர்களாகவும் ஒருவேளை நாம் இருந்தால் கிறிஸ்தவர் என்று சொல்வதற்கு எந்த தகுதியும் இல்லாதவர்களாக இருப்போம். கெசட்ல அந்த கிறிஸ்தவ என்ற பேரு தான் இருக்குமே தவிர கிறிஸ்தவ வாழ்வியல் கிறிஸ்துவுக்கு ஏற்றதாக இருக்காது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் கர்த்தர் சித்தமுள்ளவராய் இருக்கிறபடினாலே அதனாலே தான் அவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், சத்திய ஆவியானவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மையே ஒப்பு கொடுத்த மனுஷகுமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதற்கான சாட்சிகளாக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை இங்கே வைத்திருக்கிறார். இங்கே அதுக்கு முன்பாக நான் ஒரு வசனத்தை நான் இங்கே படிக்க விரும்புகிறேன். அது 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம். அதாவது கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டு விட்டால் அவரை பிரசங்கிக்கவும் அவர் நமக்கு செய்த நன்மைகளை எப்படியாவது மற்றவர்களுக்கு சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஒருவர் சொல்கிறார், நான் ஒரு கிராமத்திலிருந்து வந்தேன், வந்து டவுன்ல வந்து ஒரு கம்பெனியில் நான் வேலை செய்தேன், இன்னைக்கு நான் ரொம்ப நல்ல முறையில் இருக்கேன், ஆனாலும் என் மக்களை நான் திரும்பி பார்த்தேன், அவர்கள் ரொம்ப பரிதாப நிலையிலே சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், விவசாயத்தை மாத்திரம் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு எந்தவித வருமானமும் இல்லை. ஆகவே நான் அழைத்துட்டு வந்து இந்த கம்பெனியில நான் வேலைக்கு சேர்த்தேன். இப்பொழுது எல்லாரும் நன்றாக இருக்கிறார்கள், அவர்கள் பிள்ளைகள் இன்று நன்றாக படித்து வளர்ந்து இன்றைக்கு நல்ல நிலைமையிலே இருக்கிறார்கள் என்றால் அந்த தாகம், நான் பெற்ற சந்தோஷத்தை என்னுடைய உறவுகளும் என்னை சார்ந்த மக்களும் பெற வேண்டும், அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற அந்த தாகம் ஒருவேளை அவருக்கு இருந்தபடினாலே அவர் எல்லாரையும் அழைத்து வந்து இன்றைக்கு நல்ல நிலைமையிலே உயர்த்தியிருக்கிறார். நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு எப்படி கொடுக்க வேண்டும்? நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், இன்று நான் நன்றாக இருக்கிறேன், நீங்களும் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும், ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை மனிதன் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை தேடிக்கொண்டு கார் வாங்கவும் வீடு கட்டவும் பெரிய பெரிய வசதியாக இருக்கவும் என்று அவனுடைய சிந்தை அப்படி இருக்குமானால் அதையும் கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். எப்பொழுது தன்னைத்தானே தாழ்மையாக்கி கர்த்தர் இயேசுதான் எனக்கு இரட்சகர், அவர் நினைத்தால் எல்லாம் கூடும் என்ற நம்பிக்கை அவர் மேலே வைக்கும்போது அப்படி செய்வார். நான் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் நான் இதை சொல்கிறேன். இந்த வசனத்தின் தீவிரத்தையும் இதுக்குண்டான வீரியத்தையும் நான் உங்களுக்கு படித்து காமிக்கிறேன். 2வது வசனம், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி
கடிந்து கொண்டு புத்தி சொல்லு என்று பவுல் சொல்கிறார். அப்ப கடிந்து கொள்ளுதல் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்காது. ஒரு ஆசிரியர் பள்ளியின் ஆசிரியராய் இருக்கிறார். அவர் தன் பிள்ளைகளுக்கு மிக அழகாக பாடங்களை சொல்லிக் கொடுப்பார். இந்த மேக்ஸ் டீச்சராக இருக்கட்டும், இல்ல சயின்ஸ் ஃபார்முலாவாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் அழகாக அவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள். ஆனாலும் புரியாத நான் தான் போய் அவர்களிடம் மறுபடியும் கேட்க வேண்டும். ஒருவேளை நான் எல்லாவற்றையும் தெரிந்தவனை போல இந்த இடத்துல வகுப்பறையிலே நான் உட்கார்ந்திருந்தால், அவர் டெஸ்ட் வைக்கும்போது அந்த பேப்பரை பார்க்கும்போது அவர்கள் தெரிந்து கொள்வார்கள், இவன் ஒன்றும் தெரியவில்லை என்று அவர்கள் கோபப்படுகிறவர்களாக இருப்பார்கள். அவர்கள் சொல்லும் பொழுது நீ எல்லாவற்றையும் தெரிந்தவனை போல தலையாட்டி கொண்டிருந்தாய், ஆனால் இப்பொழுது உன்னுடைய எக்ஸாம் பேப்பர்ல ஒண்ணுமே நீ எழுதி வைக்கவில்லை என்று வருத்தத்தோடு கவலையோடு சேர்ந்த கோபம் அவர்களுக்கு இருக்கும். எப்படியாவது இவனை பாஸ் பண்ண வைக்க வேண்டும் என்ற அந்த ஒரு தாகம் அவர்களுக்குள்ளே இருக்கும். அதே போலதான் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். ஆலயத்துக்கு போகிறோம், எல்லா நிலையிலும் நாம் எல்லாம் தெரிந்தவர்கள் போலவே எல்லா இடத்திலையும் இருக்கிறோம். ஆனால் உண்மையாக ஆண்டவரை நாம் தெரிந்து கொண்டோமா என்றால் இல்லை. அப்பொழுது ஆண்டவரை பற்றி பேசும்பொழுது, ஒரு ஜெபம் செய்ய சொல்லும் பொழுதும், ஒரு பாடலை பாட சொல்லும் போதும் நம்ம மக்களுக்கு ஜெபம் பண்ணவும் வரமாட்டேங்குது, பாடவும் வரமாட்டேங்குது. ரொம்ப பரிதாப நிலையிலே இருக்கிறார்கள். உலகத்திலே செல்வந்தர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அடிப்படையாக ஒரு வசனத்தை படிக்க தெரியவில்லை, ஜெபம் பண்ண தெரியவில்லை, பாடல் பாட தெரியவில்லை. இது எவ்வளவு பெரிய வருந்தத்தக்க ஒரு விஷயம். பாட்டு பாடுகிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா என்றால், வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நாம் பரலோகத்திற்கு சென்ற பிறகு அங்க இருக்கிற ஏஞ்சல்ஸோட நாமும் வெண் அங்கி தெரித்தவர்களாய் அவர்களோடு சேர்ந்து நாமும் அந்த பாடல்களை பாடுவோம் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நான் அதை இன்னொரு பிரசங்கத்தில் நான் சொல்லுகிறேன். அந்த வசனத்தை நான் எடுத்து சொல்கிறேன். இப்பொழுது 2 தீமோத்தேயு 4 சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையா திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. இது எனக்கு உண்டான கடமை இல்லை, உங்களுக்கு உண்டான கடமை. நீங்கள் பெற்ற ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும். நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை உங்களோடு பணி செய்கிறவர்களோடு, இல்லை பள்ளியிலே படிக்கிறவர்களோடு, இல்லை கல்லூரியிலே படிக்கிறவர்களோடு நீங்கள் பிள்ளைகளாகிய நீங்கள் போய் சொல்ல வேண்டும். மாறாக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அமைதியாக ஒரு வாழ்க்கை, யாருக்கும் எந்த தொந்தரவும் செய்யக்கூடாது, இருக்கிற இடம் தெரியாமல் வாழ்ந்துவிட்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அது யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கையாய் போய்விடும். இங்கே எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி நீ செய்கிறது தவறு என்று ஆலயத்தில் பிரசங்கித்தால் அதை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் எனக்காக பேசுகிறார், என்னை தனியாக கூப்பிட்டு என்னை கண்டிக்கிறவராக இருக்கிறார் என்ற இருதயம் உங்களுக்கு இருக்க வேண்டும். மாறாக போதகர் என்னை தவறாக பேசிவிட்டார், என்னையவே கை காட்டி பேசினார் என்று நீங்கள் சொல்வீர்களானால் கண்டிப்பாக இன்னும் நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு உலகத்தான் போல ஒரு சிந்தனை உங்களுக்குள்ளே இருக்கிறது. கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. கடிந்து கொள்வதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் எனக்காக தான் சொல்லுகிறார்கள், நான் ஒழுங்கானவன் அல்ல, நான் தவறு செய்தவன் தான், இது எனக்காக தான் போதிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க மாறாக போதகருடைய முகத்தை நீங்கள் பார்க்காமல் ஆண்டவருடைய முகத்தை பாருங்கள். ஆண்டவரே, என்னோடு நீர் பேசிக்கொண்டு இருக்கிறீர், இந்த வார்த்தைகள் எனக்காக பேசப்பட்டிருக்கிறது, தயவாயினுடைய பாவங்களை நீங்கள் மன்னியுங்கள், நான் மனம் மாற விரும்புகிறேன், என் மனமாற்றத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், நான் உம்முடைய பிள்ளையாய் நான் மாறி உம்முடைய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு நான் பிரசங்கிப்பேன். நம்ம திருச்சபையிலே 2 விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று ஞானஸ்தானம். முழுக்கும் ஞானஸ்தானம் நீர் பெற்றவர்களாய் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பி விட்டால் இது யாரும் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாதுங்க. ஒரு ஆயரோ இல்லை உங்களுக்கு தெரிந்தவர்களோ இல்லை வீட்டில் இருக்கிறவர்களோ உங்களுக்கு யாரும் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது. நீங்களே சர்டிஃபிகேட் கொடுக்குற ஒரு நிலையிலே தான் இருக்கிறீர்கள். நான் இந்த பிஸ்னஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன், இது சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதா போகவில்லையா என்பது உங்களுக்கு தான் தெரியும். ஒருவேளை வெளியில வேணா சொல்லி கொண்டிருக்கலாம், அற்புதமாக போய் கொண்டிருக்கிறது என்றால், ஆனால் அதுல நீங்கள் கடன் பட்டீர்கள் என்றால் உலகம் உங்களை கடனாளியாக பார்க்கும். அதே போலதான் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், ஆனால் அது உங்களுடைய நடத்தையிலே தெரிந்துவிடும். உங்கள் நடத்தை நல் நடத்தையாக இல்லாவிட்டால் நீங்கள் இந்த உலகத்திலே கடன்பட்டவர்களாக இருப்பீர்கள், வாழ்க்கையை வாழ தெரியாதவர்களாக இருப்பீர்கள். ஆகவே ஆரோக்கியமான உபதேசத்தை
பொறுக்க மனமில்லாமல் செவி திணர்வுள்ளவர்களாய் தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு மக்கள் இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். யாரும் கடிந்து கொள்ளக்கூடாது, திட்டக்கூடாது, புத்தி சொல்லக்கூடாது. இப்பொழுது முக்கியமாக இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு நீங்கள் புத்தி சொல்லிவிட்டீர்கள் என்றால் முதல் எதிரி நீங்கள் தான். இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு நீங்கள் கூப்பிட்டு அவர்களை, தம்பி இப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது, நீ ஒழுங்கா இருக்கணும், நீ இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா முதல் எதிரி நீங்கள் தான். நீங்கள் அவர்களுக்கு ஒன்றும் செய்திருக்க மாட்டீர்கள், புத்தி சொல்லி இருப்பீர்கள். புத்தி சொன்னதனால் நீங்கள் எதிரியாக மாறுவீர்கள். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் அவர்கள் உங்களை எதிர்த்தாலும் நீங்கள் மறுபடியும் அவர்களுக்கு போய் கிறிஸ்துவின் அன்பை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறீர்கள். போதகர்கள் எத்தனையோ அவர்கள் மேல் கடினமான விமர்சனங்கள் இருந்தாலும் அவர்கள் ஆண்டவரை அவர்கள் ஆராதிக்கவும் புத்தி சொல்வதிலும் பிரசங்கம் பண்ணுவதிலும் அவர்கள் சோர்ந்து போகிறதே இல்லை. ஏனென்றால் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு விட்டால் அங்கே சோர்வுக்கு இடமே இல்லை. கர்த்தர் புதிய பலத்தை நமக்கு கொடுக்கிறார். நம்ம செட்டைகள் அடித்து நாம் பறக்கத்தக்கதாய், மற்றவர்களுக்கு புத்தி சொல்லத்தக்கதாய், மற்றவர்களை கடிந்து கொள்ளத்தக்கதான அறிவையும் ஞானத்தையும் கர்த்தர் கொடுக்கிறவராகவே இருக்கிறார். இங்கே பாருங்கள், நீங்கள் கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திருக்க வேண்டும். நான் இதுவரைக்கும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், எல்லா நிலையிலும் நான் ஆலயத்துக்கு போனேன், சண்டே ஸ்கூல் போனேன், நான் வில்லேஜ் மினிஸ்ட்ரி போனேன், நான் போதகரோடு தான் பயணிப்பேன், ஆனாலும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், எல்லாரோடும் நான் போவேன், ஆனால் ஆண்டவரை நான் ஏற்றுக்கொள்ளவே ஒரு கடமையாக தான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் சொல்வீர்களானால் இது ஆண்டவரை மறுதலிக்கிற ஒரு கூட்டத்திலே ஒருவராக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திருக்க வேண்டும். அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ நன்றாக அறிந்திருக்கிறாய். ஆகவே நீ அறிந்தது மட்டும் இல்லாமல் பெற்றுக்கொண்ட அறிவை மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற ஒரு பிள்ளைகளாய், ஒரு ஊழியக்காரராய் நீங்களும் நானும் மாற வேண்டும். மறுபடியும் நான் இங்க இன்னொரு வசனத்தை நான் படிக்கிறேன். 2 தீமோத்தேயு 2:15. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. ஆம் பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய திருவசனத்தை போதிக்கிறவர்களாக இருக்கிறோம். முதல் கட்டத்திலே நாம் ஞானஸ்நானம் பெற்றோம், பிறகு ரட்சிக்கப்பட்டோம், பிறகு ஒரு குட்டி ஊழியக்காரனாக மாறுகிறீர்கள். நீங்கள் ஊழியக்காரனாக மாறிவிட்டால் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாய் ஆண்டவருடைய வசனத்தை பிரசங்கிக்க வேண்டும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நாம் திருவசனத்தை நாம் பிரசங்கம் பண்ண வேண்டும். ஆண்டவருடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் சொல்லும் போது பேய்கள் ஒருவேளை உங்களுக்கு எதிராய் செயல்படும். அந்த வசனம் 1 தீமோத்தேயு 2 11வது வசனம், ஸ்ரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுள்ளவளாய் இருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள. ஒரு வீட்டுலங்க இந்த வீடு பாழாய் போகிறது என்றால் அந்த வீட்டில் இருக்கிற தாயானவர் அந்த வீட்டை கட்டி ஆளுகிற அந்த அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அறிவு யாரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் மனிதர்களிடமிருந்து இல்லை, மாறாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்து தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, என் பிள்ளைகள் இப்படி பாழாய் போய் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்காக நீங்கள் முழங்கால் போட்டு ஜெபிக்க வேண்டும். உங்கள் கணவர் பாழாய் போய் கொண்டிருக்கிறார்கள், அவருக்காக நீங்கள் முழங்கால் போட்டு ஜெபிக்க வேண்டும். இப்படி இந்த குடும்பத்திலே சமாதான குலைச்சல் ஏற்படுகிறது என்றால் நீங்கள் முதலில் ஜெப வீராங்கனையாய் மாற வேண்டும். ஜெபம் எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்றும். இங்கே இந்த குடும்ப பெண்கள் ஒருவேளை இந்த 1 தீமோத்தேயு 2 படித்தால் அவர்களுக்கு கோபமும் எரிச்சலும் வரும். மறுபடியும் இவர்கள் எங்களையே சுட்டி காமிக்கிறார்கள், நாங்கள் அப்படி என்ன பாவம் செய்தோம் என்று. பாவம் நீங்கள் செய்யவில்லை, உங்கள் மூதாதையர், உங்களுடைய மூதாட்டி செய்து விட்டார். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடைத்து விட்டார், எல்லாவற்றையும் உடைத்து விட்டு ஜெயம் கொண்டு விட்டார். ஆகவே உங்களுடைய தேவைகள் எதா இருப்பினும் நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் முழங்கால் போட்டு ஜெபிக்கும் பட்சத்தில் உங்களுடைய பழைய பாவம் மன்னிக்கப்படும், அது தொடர்ந்து வராது. இப்படி எடுத்துக்கொள்ளலாம். நூலை போல சேலை என்று நாம் படித்திருக்கிறோம். ஒரு பெண் பிள்ளையை போலதான் அந்த குடும்பம்
இருக்கும். அந்த ஒரு பெண், ஒரு தாயானவளைப் போலதான் அந்த பிள்ளைகளும் இருப்பார்கள். அந்த பிள்ளைகளைப் போலதான் பிள்ளைகளின் பிள்ளைகளும் இருப்பார்கள். ஆகவே ஸ்திரீயானவள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீங்கள் புத்தி சொல்லுகிற இடத்திலே கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். உங்களை ஒரு ஊழியக்காரராய் அந்த குடும்பத்திலே வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஒருவேளை இழிவு ஏற்படலாம், ஒருவேளை ஒரு சமாதான குலைச்சல் ஏற்படலாம், ஒருவேளை உங்களுக்கு அசட்டை பண்ணுகிற ஒரு கணவர் கூட உங்களோடு இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஜெபம் செய்தால் கர்த்தர் எல்லாவற்றையும் ஜெயமாக மாற்றுவார். ஜெயமாக மாற்றுகிற தேவன். ஆகவே இங்கே நான் ரெண்டு விதமான பிரசங்கத்தை நான் எடுத்திருக்கிறேன். ஒரு ஸ்திரீயானவள் எப்படி இருக்க வேண்டும்? ஒருவேளை ஸ்திரீயானவள் நல்ல ஒரு பக்திமானாய் இருந்தால் அந்த பிள்ளைகள் அனைவரும் பக்திமானாய் மாற்றப்படுவார்கள். ஒருவேளை அந்த வீட்டிலிருந்து அந்த உபவாசமும் ஜெபமும் தொடர்ந்தால் அது கண்டிப்பாக அந்த பிள்ளைகளை ஒரு நல்ல ஊழியக்காரராக மாற்ற முடியும். நல்ல ஊழியக்காரர், நல்ல போதகராக மாற முடியும். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் கடமை இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிற அந்த கடமை. நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், அவருக்காக நாம் வாழ்வோம். நம் வாழ்க்கை முழுவதையும் ஆண்டவருக்காக நாம் அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன்.